ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே இந்த முகாமிலே கலந்து கொண்டது நானும் என் மனைவியும் கூட பயனடைந்தோம் என்பதை சாட்சியாக சொல்லிக் கொள்ள பிரியப்படுகிறேன். அநேக ஆவிக்குரிய உண்மைகளை படிக்கவும் உங்கள் எல்லாரையும் பார்க்கவும் ஐக்கியப்படவும் எல்லாம் இந்த சந்தர்ப்பம் பயனுள்ளதாக இருந்தது. எங்களை நன்றாக உபசரித்தீர்கள், கவனித்தீர்கள். எல்லாருக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கூடுதல் காரியங்கள் சொல்ல சமயமில்லை. சுருங்கிய நேரத்திலே நான் நினைத்த செய்தியை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. விரிவாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருந்தாலும் சமயம் சுருக்கமானதுனாலே சுருக்கமாய் சொல்லி நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16 கடைசி வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சந்தர்ப்பத்தை சற்று சொல்லாமல் முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு ராஜ்யம் ஸ்தாபிப்பதாக பிரசங்கம் செய்தார். மத்தேயு சுவிசேஷம் குறிப்பாக ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிற சுவிசேஷமாக அமைந்திருக்கிறது. ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை பற்றி மத்தேயு விளக்குகிறார். மாற்கு தேவனுடைய தாசனை பற்றியும், லூக்கா மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், யோவான் தேவனாகிய கிறிஸ்துவை பற்றியும் விளக்குகிறார். மத்தேயு சுவிசேஷம் யூதருக்கு ராஜாவை பற்றி விளக்குகிற புஸ்தகம். அதை விரிவாக சொல்ல வேண்டிய காரியம், அதற்கு நமக்கு அவகாசம் இல்லை. இந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்து, அவருடைய சீஷர்கள் எல்லாருமே ஒரு ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் செய்வதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷத்திலே முதல் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன். இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் உடன்படிக்கை செய்தார், தாவீதுக்கும் உடன்படிக்கை செய்தார். தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை அவருடைய ராஜ்யம் என்றைக்கும் நிலவரப்படும் என்பதாகும். அதை நாம் சாமுவேலின் புஸ்தகத்தை படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவனுடைய குமாரனை ஆசீர்வதித்தார். அதன்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் வழியாக உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பதை பற்றி தீர்க்க தரிசனமாய் கூறியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படி அவர் தம்முடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த போது இந்த 21ஆம் வசனத்திலே அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் பாடுபடுவதை பற்றி கூற ஆரம்பித்தார். அதாவது அதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவைய ராஜாவை பற்றியும் அவர் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யத்தை பற்றியும் பிரசங்கம் பண்ணப்பட்டது. தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து, ராஜாவாக வருகிற இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் சீஷர்கள் குறிப்பாக ஒரு ராஜ்யம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே முன்னேறினார்கள். ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார்கள். ரோமா அடிமைத்தனத்தில் இருக்கிற இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார், இது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போது திடீரென்று சொல்கிறார், எருசலேமுக்கு போய் பாடுபட போகிறேன். இங்கே அவர் ஆபிரகாமின் குமாரனாக வெளிப்பட போகிறார். ஆபிரகாமின் குமார் என்று சொல்லும் போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்போ தாவீதின் குமாரனாக ராஜாதி ராஜாவாக அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்போது ஆபிரகாமின் குமாரனாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். இது கேட்டபோது அவர்களுக்கு ஒரு ஷாக்.
பேதுரு சொன்னான், ஆண்டவரே, அடுத்த வசனம், இது உமக்கு நேரிடக்கூடாது, சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அப்போ இதுவரையிலும் பிரசங்கம் பண்ணதெல்லாம் பொய்யா, அது நடக்காதா, இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வந்துவிட்டது. அதனாலே அதற்கு விடையாக ஆண்டவர் கடைசி வசனத்தில் சொன்னார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண மட்டும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்படியானால் அன்று முதல் இன்று வரையில் இன்னும் ராஜ்யம் வரவில்லையே, ராஜ்யம் இன்னும் வரவில்லை. அப்போ அன்று முதல் இன்னும் சிலர் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கருத்தா? அப்படி நினைக்க தோன்றுகிறது அல்லவா? அப்படி அல்ல. இந்த இங்கே நிற்கிற சிலர் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண மட்டும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னால், அடுத்த வசனத்தை தான் அதற்கு விட இருக்கிறது. அடுத்த வசனம் எங்கே இருக்கிறது? 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு போதும். அப்போ 6 நாள் வரையிலும் இங்கே நிற்கிறவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று நினைப்பதிலே கஷ்டம் இல்லை அல்லவா? நீங்கள் லூக்காஸ் விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இதே நிகழ்ச்சியை படிக்கும் போது இந்த ரெண்டும் ஒரே அதிகாரத்துக்குள்ளே வருகிறது. 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலேயும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்ட 2 காரியங்களும் லூக்காஸ் விசேஷம் ஒரே அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே மர்வ மலையின் காட்சி தான் ஆண்டவர் சொன்ன அந்த காரியம். அதாவது தான் சொன்னபடி தம்முடைய ராஜ்யத்தில் வருவார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே ஒரு ராஜ்யத்தின் தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான பகுதி. இனி 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 17ஆம் அதிகாரத்துக்கு வருகிற சமயத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6 நாளைக்கு அவருக்கு முன்பாக வருமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல உண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. நமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை கொள்வோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ முடிந்த ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய தேசகுமாரன், இவருக்கு பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செல்வர்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு உள்ளுக்குள் விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்போ பாருங்கள், இங்கே மர்வமலையிலே ஆண்டவர் ஒரு காட்சி கொடுக்கிறார். மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காண மட்டும் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி, தன்னுடைய ராஜ்யத்தில் வந்தால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் என்ன, யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தும் வகையிலே 17ஆம் அதிகாரத்திலே மர்வமலையிலே இந்த வரக்கூடிய ராஜ்யத்தில் ஒரு சிறிய சித்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ அதை நாம் கவனிக்கும் போது என்ன பார்ப்போம் என்றால், யாரெல்லாம் அங்கே அந்த மர்வமலையில் இருந்தார்கள்? யாரெல்லாம் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து முதலாவது இயேசு கிறிஸ்து இருந்தார். இரண்டாவதாக பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்புறம் எலியா. சரி, இப்படி சில நபர்களை நாம் பார்க்கிறோம். இதிலே முதலாவது நாம் பார்க்கிற முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், மகிமைப்படுத்தப்பட்டவராய் பார்க்கிறோம். அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிறது. அநேக வசனங்களோடு அதெல்லாம் சொல்ற சமயம் வந்து நான் மிக சுருக்கமாய் மட்டும் சொல்லுகிறேன். அப்ப சூரியனை போல பிரகாசிக்கிற முகம், பார்த்தால் நடுங்கக்கூடிய முகம், மகிமைப்படுத்திய ஒரு காட்சி. சீஷர்கள் இதை பார்த்தபோது முகம் குப்புற விழுந்தார்கள் என்று படிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலனும் பத்மதீவிலே இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பார்த்தபோது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இதே மாதிரியாக அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீஷனாக இருந்த போதிலும் கூட இந்த மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் காட்சியை யோவான் பார்த்தபோது முகங்குப்புற விழுந்ததாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அவரை பற்றி ஏசாயா 53 வாசிக்கும் போது, அவரை பார்த்தால் விரும்பப்படுத்த ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
கண்டால் மனுஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லாதபடிக்கு அந்த கேடுடைய நிலைமையில இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை அல்ல, தாழ்த்தப்பட்ட ஒருவரை அல்ல, மகிமைப்படுத்தப்பட்டவராக, சகல மகிமையும் பிறந்தவராக, மற்றவர்கள் அவரை பார்த்தாலே நடுங்கக்கூடிய அளவிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். அப்ப இனிவரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்து நேரடியாக பூமியிலே வருகிற நாளிலே, சபைக்காக வருகிற நாளில், பூமியிலே வருகிற நாளிலே அவர் மகிமைப்படுத்தினவராக வருவார். அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவராக, முள்முடி சூழ்ந்தவராக அல்ல, அவமதிக்கப்பட்டவராக அல்ல, நிந்திக்கப்பட்டவராக அல்ல, மகிமைப்படுத்தினவராக மறுபடியும் வருவார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வருவார். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் இங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசமுள்ளதாக இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் பிரகாசிக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலையும் அவரை பற்றி அவரை சூரியனாக, பிரகாசமுள்ளவராக, ஒளி நிறைந்தவராக அவரை குறித்து வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகத்திலையும் அவரை பற்றி நாம் அப்படி வாசிக்கிறோம். ஆக முதலாவது நாம் காண்கிற நபர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, மகிமைப்படுத்தினவராக வருகிற ஒரு காட்சி நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது மோசேயும் எலியாவும். மோசே ஆண்டவராகிய தேவனாலே அடக்கம் பண்ணப்பட்டவன். அப்படி ஆண்டவரால் அடக்கம் பண்ணப்பட்ட அவனை மறுபடியும் நாம் இங்கே பார்ப்போம், மறுமலை. இது எதை காட்டும் என்றால், மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோടെ வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள். அப்போ உயிர்த்தெழுந்த, மரித்தோர் உயிர்த்தெழுந்து ராஜ்யத்திலே பங்கு பெறுகிற ஒரு கூட்ட மக்களை வெளிப்படுத்தும்படியாக மோசையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுபோல எலியாவை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மரணம் காணாமல் தெய்வ சமூகத்திலே மாற்றப்பட்டவர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வருவார்கள். அப்போ இந்த மோசேயும் எலியாவும் என்று சொல்லுகிற இந்த 2 பேரும் அங்கே மருவமலையிலே காட்சி தருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அங்கே மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தவர்களாகவும் ஜீவிக்கிற விசுவாசிகள் மறுரூபப்படுத்தப்பட்டவர்களாகவும் அங்கே வருவார்கள் என்பதை இது நமக்கு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகியவர்களும் அங்கே இருந்தார்கள். அப்ப இந்த 3 பேரும் அது ஜீவிக்கிறவர்கள், ஒன்று மரித்து உயிர் தந்தவர்கள், மற்றொன்று மறுரூபமாக்கப்பட்டவர்கள். இவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த மலையிலே இந்த காட்சியை பார்க்கிறார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கிற யூத ஜாதியை குறிப்பாக காட்டக்கூடியவர்கள், லிவிங் ஜூஸ். மற்ற ஜாதிகளிலும் சிலர் உண்டு, அதை நான் மறக்கவில்லை. அப்போ ஜீவிக்கிற ஆட்கள், அந்த நாட்களிலே உள்ளவர்கள் இந்த உபத்திரவ காலத்தை கடந்து ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு சித்திரமாக அவர்களும் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த 3 சீஷர்கள், இங்கே இந்த 3 பேரும் அங்கே இருப்பது ஜீவிக்கிற மக்களை காட்டக்கூடிய ஒரு சித்திரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது உபத்திரவ காலத்தை தாண்டி வருகிற உயிருள்ள ஜீவிக்கிற மக்கள், தாண்டி வருகிற ஜீவிக்கிற மக்கள் இருப்பார்கள். மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் அங்கே இருப்பார்கள். ஏற்கனவே சில கேள்வி கேட்டதிலே இது இருக்கிறது அல்லவா, யாரெல்லாம் அங்கே இருப்பார்கள்? இந்த மறுரூபலின் காட்சியிலே ஆண்டவர் அதை தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மலையிலிருந்து கீழே வரும்போது ஜனங்களை பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கீழே வரும்போது இந்த பிசாசினாலே உபத்திரவப்படுகிற ஒரு மனுஷனை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். அதாவது குழப்பம் நிறைந்த உலகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் அந்த நாட்களில் உள்ள உலக மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி பல தரப்பட்டவர்கள் இந்த ராஜ்யத்திலே பங்கு வருவதை இந்த காட்சி, இது எப்போது பற்றி நாம் சொல்லி என்று வாசிக்கிறோம். இது நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை 6 நாளைக்கு பின்பு. லூக்காஸ் விசேஷத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? 9ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய
பின்னாலே. அப்ப அதெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி. இங்கே 6 நாள் என்று வாசிக்கிறோம், அங்கே 8 நாள் என்று வாசிக்கிறோம். இது எது சரி? யாரும் நீங்கள் கேட்கவில்லை, அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும். அப்ப அதை நாம் கவனமாய் வாசிக்கும் போது லூக்காவை வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே 8 நாளான பின்பு. அப்ப இங்கே நாம் 17 லூக்கா மத்தேயு 17 வாசிக்கிறது 6 நாளைக்கு பின்பாக. அது என்ன வித்தியாசம்? மத்தேயுவிலே வாசிக்கும் போது திட்டமாக 6 நாளைக்கு பின்பு, லூக்காவே 8 நாளைக்கு பின்பு என்று சொல்லவில்லை, ஏறக்குறைய உத்தேசம் அல்லவா? அதனாலே அதை காம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை, கவனித்துக் கொள்ள வேண்டும். 6 நாளைக்கு பின்பு உலகத்தினுடைய சரித்திரத்திலே 6 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அதனாலே 6 நாளைக்கு பின்பு, 6 காலங்களுக்கு பின்பு 7வது காலமாக ஆண்டவருடைய ஆட்சி காலம் வரும். கடந்த நாட்களை நாம் படிக்கிற சமயத்தில் இந்த உலகம் 6 நாட்களை கடந்து வந்திருக்கிறது, 6 காலங்களை கடந்து வந்திருக்கிறது. களங்கம் இல்லாத காலம், மனசாட்சி காலம், மனுஷ ஆளுகையின் காலம், அப்புறம் வாக்குத்தத்த காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம். இப்படியான காலத்துக்கு பின்னாலே உபத்திரவ காலம், அப்புறம் 1000 ஆண்டு ஆளுகை காலம், அப்படி வரிசையாய் காலங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த காலங்களை பிரிக்கும் போது சில வேத பண்டிதர்கள் 6-7 காலங்களாய் பிரிப்பார்கள், சிலர் அதை 9ஆய் பிரிப்பார்கள். இந்த 7 காலமாய் பிரிக்கிறவர்கள் உபத்திரவ காலத்தை ஒரு காலமாய் சொல்ல மாட்டார்கள், அல்லது உபத்திரவ காலத்தை ஒரு காலமாய் சொன்னால் மற்ற பகுதியில் ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பிடாமல் விடுவார்கள். இந்த 7 என்பது வேத புஸ்தகத்தில் ஒரு பூர்ண எண், அதனாலே 7ஆய் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார்கள். அப்போ இதில் சரியாக 7வது காலம் என்று வருவது அந்த முறைமையின்படி காலங்களை 7ஆக பிரித்தால் 7வது காலம் சரியாக இந்த 1000 ஆண்டு ஆளுகை காலம் வரும். அப்ப உலகத்தின் சரித்திரத்தில் இந்த 7வது காலம் என்பது 1000 ஆண்டு ஆளுகை காலம். அப்போ 6 நாளைக்கு பின்பு இந்த காட்சி கொடுத்தார் என்று சொன்னால் 6 காலங்களுக்கு பின்னாலே ஆண்டவர் இந்த காட்சியை கொடுக்கிறது. 6 காலங்களுக்கு பின்னாலே தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார் என்பதை பற்றி திட்டமாக இந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை மறுபடியும் நாம் கவனமாய் படிக்கிற சமயத்தில் இந்த மோசேயும் எலியாவும் வந்தார்கள் அல்லவா? மோசேயும் எலியாவும் வந்தவர்கள் என்ன பேசினார்கள்? லூக்கா சுவிசேஷத்தை அதை வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசினார்கள். எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்ப எருசலேமிலே ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய மரணம் என்பது தேவனுடைய பார்வையிலே மிக மிக முக்கியமான காரியம். இப்போது மோசேயும் எலியாவும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள்? எருசலேமிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய மரணத்தை பற்றி. சிலுவை மரணம் என்பது ஆண்டவருடைய பார்வையிலே மனுஷனுடைய சரித்திரத்திலே எல்லாவற்றையும் மைய பொருளாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம், நடுவுலாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்திலே அது நடு மையமாய் இருக்கிறது, மனுஷனுடைய தேவையிலே அது நடுவில் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்பது நடுவில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது அவ்வளவு முக்கியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பது இயற்கையான ஒரு மரணம். அதாவது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்ற ஒரு கொள்கை முஸ்லிம் மக்கள் சொல்வதை நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் எப்படி மரிக்க முடியும்? அவர் தேவனாக இருந்தால், அதனாலே அவர் மரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரித்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து இயேசு கிறிஸ்து மரித்தார். அது நேச்சுரல். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல். ஏனென்றால் மற்ற மனுஷர் மரித்ததற்கும் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கும் தம்மிலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் எல்லாரும் மரிக்கிறோம் என்று சொன்னால் ஜீவிக்க முடியாதபடிதான் மரிக்கிறோம்.
மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. மரித்து போனால் அந்த ஜீவனை திரும்ப எடுக்கவும் நமக்கு உரிமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினாலே அவருடைய மரணம் என்பது இயற்கையான நாம் மரிக்கிற பிரகாரமாக உள்ள ஒரு மரணம் அல்ல. அதை காட்டிலும் மேலான விசேஷமான ஒரு மரணம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய மரணம் நிச்சயமான ப்ரீ நேச்சுரல், முன்னாலேயே உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியார் என்று பார்க்கணும். இந்த உலகத்தை படைக்கும் முன்னாலே, மனுக்குலத்தை படைக்கும் முன்னாலே, பாவம் பிரவேசிப்பதற்கு முன்னாலேயே மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து மரிப்பது நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. மனுஷன் பாவம் செய்த போது என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து தேவனுக்கு தன்னுடைய குமாரனை ஏற்படுத்தவில்லை. உலகத்தை படைக்கும் முன்னாலே அவருக்கு தெரியும், உலகத்தை படைக்கப் போகிறேன், அதை மனுஷ ஜாதியை உருவாக்கப் போகிறேன், அவர்கள் பாவம் செய்வார்கள், இதெல்லாம் அறிந்தவராக இயேசு கிறிஸ்துவை முன்னதாகவே நியமித்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றித்தான் அவர்கள் அங்கே சம்பாஷணை செய்து கொண்டுள்ளார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணம் எவ்வளவு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் சம்பந்தப்பட வேண்டியது அவசியம். அப்படி சம்பந்தப்பட்டால் ஆள்கை செய்ய வருகிற அவரோடு கூட நாம் சம்பந்தப்பட முடியும், பங்கு பெற முடியும். அதான் நமக்கு முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு பிதாசுவின் சிலுவை ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்துவின் மகிமை மற்றொரு பக்கம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அதை பற்றி சொல்கிறார். இயேசுவுக்கு உண்டாகும் பாடுகளையும் பிறகு வரும் மகிமையும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது பாடு, இரண்டாவது மகிமை. அதனாலே தான் பாருங்கள், அவர் சிலுவையிலே மரித்த போது பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி வைத்தான். என்ன எழுத்தான்? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இது ரெண்டும் உண்மை, ரியல் ஃபேக்ட்ஸ், மாற்ற முடியாத உண்மைகள். அதனாலே தான் ஆவியில் ஏவப்பட்டவனாக இந்த பெயர் பலகையை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது முடியாது, எழுதினதே என்று சொன்னான். அவன் செய்யக்கூடாததை, செய்ய முடியாததை செய்து விட்டான். அது என்ன? நிரபராதி என்று சொன்னவரை சிலுவையில் ஒப்புக் கொடுப்பது நியாயம் அல்ல, செய்ய முடியாத காரியம், செய்ய வேண்டாத காரியம். அதை தயக்கம் இல்லாமல் செய்து விட்டான். ஆனால் ஒரு போர்டு எழுதி வைத்திருப்பதை மாற்றுவது சுலபமான காரியம், ஆனால் அது முடியாது. காரணம், நசரேயனாகிய இயேசுவாக தாழ்த்தப்பட்டவராக, அவமதிக்கப்பட்டவராக, நிந்திக்கப்பட்டவராக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய இயேசு. ஆனால் அவர் யார்? ராஜாதிராஜாவாக வர வேண்டியவர். இது ரெண்டும் மாபெரும் உண்மைகள். அதனால இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் ஒரு பக்கம், அவருடைய மகிமை ஒரு பக்கம். இந்த ரெண்டிலேயும் நாம் பங்கு பெற முடியும். பாட அனுபவிக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கினால், மகிமை பெறுகிற இயேசு கிறிஸ்துவாய் அவர் ஆளுகை செய்யும் போது அவரோடு கூட ஆளுகை செய்யவும் நமக்கு முடியும். அதனாலே அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பது மாற்றமில்லாத உண்மை. அவர் ராஜாவாகத்தான் அறிவிக்கப்பட்டார். அவர் ராஜா என்பதை மாற்றவில்லை. ஆனால் அதே சமயத்திலே அவர் சிலுவையிலே போக வேண்டியது முதல் கட்டத்தை, முதல் வருகையிலே சிலுவையிலே மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. முதல் வருகையிலே சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஆனாலும் இரண்டாவது வருகையிலே மறுபடியும் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, உலகத்தில் ஆளுகிறவராக வரப்போகும். அதனாலே சுழன்று போன உள்ளத்திலே நிற்கிறதான இந்த சீஷர்களுக்கு இவர் இவ்வளவு காலம் ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசிவிட்டு இப்போது எருசலேமிலே பாடுபடப் போகிறேன் என்று சொல்கிறாரே, இது என்ன என்று சொல்லுகிறதான அந்த சீஷர்களுக்கு தைரியப்படுத்த முடியாத, உற்சாகப்படுத்த முடியாத 6 நாளைக்கு பின்பு மறுபடியிலே இந்த காட்சியை கொடுத்தார். அங்கே இருக்கிறவர்களை பார்த்தார்கள். அதை பற்றி பேதுரு சொல்லும் போது, பேதுருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே என்ன சொல்கிறார் பாருங்கள். பேதுருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவிப்போம்.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் ஜனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அப்போ பேதுரு அதை பிறகு தன் நிருபத்திலே சுட்டி காட்டுகிறார். மகிமைப்படுத்துவராக இயேசு கிறிஸ்து வருகிறதை எங்கள் கண்ணால் நாங்கள் கண்டோம், பார்த்தோம். ஆகவே மறுரூபமலையின் காட்சி என்பது 1000 ஆண்டு ஆளுகையை பற்றியுள்ள ஒரு காட்சி. overview of the future kingdom, அது மினியேச்சர் ஃபார்ம், சின்ன விலையிலே அதை வெளிப்படுத்தி காட்டும் ஒரு காட்சி தான் மறுரூபமலை. எனவே ஆண்டவர் சொன்னபடி மறுபடியும் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாய் வருவார். இன்றைக்கு பாடுகளோடும் துன்பங்களோடும் கடந்து கொள்ள நாம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவராக சிலுவையில் அறையப்பட்டவராக இருந்த அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அந்த ராஜ்யத்தில் நாம் பங்கு கொள்வோம். ராஜ்யத்துக்காக நாம் அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இது ஒரு விரிவாய் சிந்திக்க வேண்டிய ஒரு வேதமாக இருந்தாலும் இப்போது நமக்கு சமயம் சுருக்கமானபடினாலே நான் அந்த சம்மரை சுருக்கமாய் நான் நமக்கு சொன்னேன். மீதி காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சமயம் எங்கே கடந்து போகிறது, அதனாலே நான் என்னை நிறுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பாடல் வைக்கிற கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தின கர்த்தர். அவர் வருவார், சொன்னபடியே வருவார். அப்போது நாமும் அவரோடு கூட பங்கு கொள்வோம் அல்லவா? அவரோடு கூட பாடுபட்டால் மகிமைப்படுவோம். அதனாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளவர்கள் கூட இதை சந்தர்ப்பமாய் பயன்படுத்தி பாடநம்பிவித்த சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முன்வர்கள். அப்படியானால் மகிமைப்படுத்தின கிறிஸ்துவாய் வரும்போது அந்த ஆட்சியிலே நாமும் அவரோடு கூட பங்கு பெறுவோம் என்பது நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. நாம் எல்லாரும் அங்கே இருப்போம் என்று நான் நம்புகிறேன். அங்கே நாம் சந்திக்கலாம், இங்கே ஒருவேளை சந்திக்க முடியாவிட்டாலும். ஆகவே அதை ஞாபகத்தில் வைத்து இந்த பெரிய சாக்கிய பாக்கியங்களுக்கு பாவிகளாக இருக்கிற நம்மை பங்காளிகளாக்கினாலே என்ற நிலைமையிலே அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளாலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். நடத்திடுவார் திருமுகம் கண்டு நானும் ஆனந்திப்பேன். இந்த அருமையான நாட்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த 10வது முகாமை இந்த இடத்திலே நடத்தும்படியான கிருபை ஆண்டவர்களுக்கு கொடுத்து அதற்காக நாம் செலுத்துகிறோம். நம்முடைய தாசன்மாரே அதற்காக நீர் ஆயத்தமனை கொண்டு வந்து கர்த்தாவே கொடுத்த அருமையான ஆலோசனைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அநேகருடைய கேள்விகளுக்கும் இந்த நாட்களிலே பதில் தரத்தக்கதாக திரும்ப செய்தி உண்மை நாங்கள் பேசுகிறோம். ஒரு குடும்பம் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, தேவனை விரும்புகிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதிலே இது கொடுத்த சகல ஆலோசனைகளுக்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய குடும்பங்களும் வருகிற நாட்களில் உமக்கு பிரியமான குடும்பங்களாகவே காணப்பட்டதாக ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பல காரியங்கள் எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அவைகளை நாங்கள் கவனித்து எங்களுடைய வருங்கால வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொண்டு பரிசுத்தம் புடையற்றவருமாக தேவன் விரும்புகிற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் வருகிற நாட்களிலே பிரகாசமுடைய குடும்பமாக ஆண்டவருமே கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு பொறுப்பாக இருந்ததான மதுரை சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதித்தலும் சபை கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் அதிகமாக வளர
ஆண்டவருடைய கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் பிள்ளைகளையும் சபையை நடத்தி செல்கிற மூப்பர்களையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த முகாமிலே கர்த்தாவே விசேஷமாக பொறுப்பாய் இருந்து காரியங்களை நடத்துகின்ற அருமையான கர்த்தருடைய தாசன்மாரை நீர் ஆசீர்வதித்தோம். பலவிதமான பொறுப்புகள் இந்த முகாமிலே உண்டு. ஒவ்வொரு நிலையிலேயும் கர்த்தாவே பொறுப்படுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருமே அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. வந்த எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தோம். கர்த்தாவே யாத்திரைகளிலே நீர் சகாயம் பண்ணி நம்மை துதிக்கிறோம். திரும்பி போகிற சமயத்திலேயும் உங்களுடைய கிருபை கூட இருந்து அவர்களும் தங்களுடைய இல்லங்களுக்கு பத்திரமாய் போய் சேரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இந்த முகாம் கர்த்தாவே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நாங்கள் அதை மறந்து போகாதபடிக்கு கிடைத்த ஆலோசனைகள் படி எங்கள் வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணி கொண்டு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்வது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்களை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் எல்லாம் உங்களுடைய வருகையிலே குற்றமற்றதாய் காணப்படத்தக்கதாக எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏற்றுகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிக தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.